சரி பிள்ளைகள் கேக்குதா? கேக்குது சார். சரி ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமே. ரைட், வாரம் கொஞ்சம் இருங்க. சரி ஓகே பிள்ளை. இந்த மீட்டிங் வந்துட்டு 40 மினிட்ஸில் கட் ஆகுமோ என்னவோ தெரியா. கட் ஆகும் தான் நினைக்கிறேன், மேக்ஸிமம் கட் ஆகும். இப்போ நம்ம அதுக்குள்ளே முடிக்கிற மாதிரிக்கு நம்ம பார்ப்போம். சரியா, கட் ஆகினா ரீஜாயின் பண்ணுங்க. நம்ம ரீஜாயின் பண்ணக்குள்ள நம்ம இது ஓகே ஆയിരിக்கும். சரி ஓகே. அப்போ இந்த கேள்வி ஓகே பிள்ளைகள்? ஓ சார். சரி சரி ஓகே ரைட். அப்போ இந்த கேள்வி வந்த மாதிரி, அப்போ இதுக்குள்ள வேற மாதிரி வந்த கேள்வியும் நீங்க செய்ய தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்ப சலனத்தொகை கட்டமைப்பை பத்தி அவங்க கேட்பாங்க. அதே நேரத்துல குடித்தொகை சேர்க்கைன்னு சொன்னா என்ன, அதுக்குள்ள வரக்கூடிய விஷயங்கள் என்ன, சரிதானே பிள்ளை? அப்ப அதுல வந்து மதத்த அடிப்படையில சேர்க்கைகள் இருக்குது, அது அவங்களுக்கு தெரியும். அதே போல இன அடிப்படையில சேர்க்கைகள் இருக்குது. அப்ப இது எல்லாமே பிள்ளைகள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சொல்லுங்க. சரி ஓகே. மைக்கை கொஞ்சம் மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரி பிள்ளைகள், அப்ப இந்த மாதிரி கேள்வி வந்தா உங்களுக்கு என்ன மாதிரி செய்யணும், அப்ப இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். சரிதானே? அப்ப இதுல வரக்கூடிய விடை வந்துட்டு முதலாவது விடையா வரும். அப்ப ரெண்டாவது விடை இருக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா, அது குடித்தொகை சேர்க்கை சம்பந்தப்பட்டு வரக்கூடிய விடை. மூணாவது வந்துட்டு இடப்பெயர்வு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய விடை வந்துட்டு அது. அப்போ இப்படியான விஷயங்கள் இருக்கு பிள்ளைகள். அப்ப மத்த விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். அப்ப இந்த கேள்வி உங்களுக்கு கிளியரா இருக்கும். அடுத்தது பார்ப்போம். உலகில் அதிக சனத்தொகையை கொண்ட 4 கண்டங்களை ஒழுங்குமுறையில் காட்டும் விடையாக அமைவது. ரைட், வெரி. இதை பார்ப்போம். அப்ப இதுல பாருங்க பிள்ளைகள், அப்ப உலகத்துல காணப்படக்கூடிய அந்த சனத்தொகை இருக்குதானே, அந்த சனத்தொகை பரம்பல் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து 3 வகையா பிரிக்கிறாங்க பிள்ளைகள். அதாவது வந்துட்டு பூகோள ரீதியான பரம்பல் அடிப்படையிலும், கண்டங்களுக்கு ஏற்ப பரம்பல் அடிப்படையிலும், நாடுகளுக்கு இடையிலான பரம்பல் அடிப்படையில வந்துட்டு இவங்க பிரிச்சு எடுக்கிறாங்க. அதுல பூகோள ரீதியாக பிரிக்கக்குள்ள வந்துட்டு அதுல என்ன மாதிரி பிரிக்கிறாங்க என்று சொன்னா, இப்ப சனத்தொகை கூடு எரிக்கக்கூடிய வளையங்கள் எது, அதுல என்னென்ன விஷயங்கள் வரக்கூடியது. அதே போல சனத்தொகை வந்துட்டு ஒரு ஒரு நடுநிலையான இருக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அந்த அமைவு எப்படி இருக்கும். அதே நேரத்துல சனத்தொகை ஐந்தாக காணப்படக்கூடிய நகரங்கள் எது, நாடுகள் எது, கண்டங்கள் எது, இப்படியான விஷயங்கள் என்ன செய்யறாங்க, பூகோள ரீதியாக பிரிச்சு எடுக்கிறாங்க. அடுத்தது வந்து உலக குடித்தொகையை வந்துட்டு வலயங்கள் அடிப்படையில பிரிக்கிறாங்களே. இப்ப வலயங்கள் அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா கிழக்காசியா, தென்னாசியா, தென்கிழக்காசியா, ஐரோப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, அதுல வலயங்கள் வருது. அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா அந்த கண்டங்கள் அடிப்படையில குடித்தொகை வீதத்தை பிரிக்கிற பார்த்தோம்னு சொன்னா, இப்போ ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம், வட அமெரிக்கா கண்டம், தென் அமெரிக்கா கண்டம், அதுக்கு பிறகு வந்து ஓசியானியா தீவுகள்னு சொல்லிட்டு இதெல்லாமே வரப்போகுது. அப்ப இந்த ஓர்டர்ல பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப ரெண்டாவது இருக்க விடைய பாருங்க. இதை நாங்க சொல்லலாம், சரிதானே? ஆசியா. அப்ப ஆசியான்னு சொல்லக்குள்ள வந்து கிட்டத்தட்ட அவங்க 60.3% சனத்தொகை அங்க காணப்படுறத பாக்காங்க. குடித்தொகை பரம்பல் பரம்பல் இருக்குது. அதுக்கு அடுத்தது பாருங்க ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கால வந்துட்டு 14.5% இருக்குது. அதே நேரத்தில் ஐரோப்பாவில் பார்த்தோம்னு சொன்னா 11.4% இருக்குது. அதே போல வட அமெரிக்காவில் வந்துட்டு 7.6% இருக்குது பிள்ளைகள். அப்ப இப்படி இப்படி நீங்க பார்த்தோம்னு சொல்லக்குள்ள அதுக்கு அடுத்தது பாருங்கண்ணே. அப்ப அடுத்தது வந்து தென் அமெரிக்கா. தென் அமெரிக்காவில் வந்துட்டு 5.6% வரும். அதுக்கு பிறகு ஓசியனிய தீவுகள்ல வந்துட்டு 0.6% மட்டும் வரும். அப்ப இப்படி பிள்ளைகள் இப்போ உங்களுக்கு இப்போ வலயங்கள் ரீதியாக ஒரு கேள்வின்னு கட்டிக்கிறாங்கன்னு சொன்னா வந்துட்டு ஒரு நாடுகள் அடிப்படையில கேட்பாங்க. இப்ப நாடுகள் அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா அண்மையில வந்துட்டு இந்தியா வந்துட்டு, இந்தியாவுக்கு அடுத்தது வந்து சைனா இருக்குது, ஐக்கிய அமெரிக்கா இருக்குது, நைஜீரியா இருக்குது, இந்தியன் ஓசியா இருக்குது. அப்ப இப்படின்னு போகுது பிள்ளைகள். உங்களுக்கு நாடுகள் அடிப்படையிலும் இதுக்குள்ள கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிதானே? அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா இப்போ இதுக்குள்ள ஒரு அதாவது பூகோள ரீதியில அவதானிக்கக்குள்ள வந்துட்டு இது எப்படி வரும், எந்த ஆர்டர்ல வரும். அதே நேரத்துல வளையங்கள் அடிப்படையில பிரதானமான வளையங்கள் அடிப்படையில காட்டக்குள்ள வந்துட்டு அது எப்படி வரும், சரிதானே பிள்ளைகள்? அப்ப இந்த கேள்விக்கு நீங்க கொஞ்சம் ரெடியா இருக்கணும். அப்ப இதுக்கு எப்படி ஆன்சர் எழுதணும்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். அடுத்த கேள்விக்கு வருவோம். இலங்கையின் தோட்ட குடியிருப்புகளில் காணப்படக்கூடிய விசேட பண்பாக கருதக்கூடியது. ரைட். அப்ப இது என்னதுக்குள்ள வருதுன்னு சொன்னா குடியிருப்புகளை வரக்கூடிய ஒரு விஷயம் பிள்ளைகள். அப்ப குடியிருப்புகள் பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில குடியிருப்பும் இருக்குது, பொதுவான குடியிருப்புகளும் இருக்குது. அப்ப இதுல வந்துட்டு இலங்கையில குடியிருப்புகள் சம்பந்தமா தான் உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு பிள்ளைகள். அப்போ உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், இலங்கையில குடியிருப்புகள் எப்படி பிரிக்கிறாங்க, எந்த அடிப்படையில பிரிக்கிறாங்க,
அதே மாதிரி இலங்கையில குடியிருப்புகள வரலாறு எப்படி இருக்குது, அதே நேரத்துல இலங்கையர் குடியிருப்புகள வகைகள் எப்படி இருக்குது, அந்த வகையை எப்படி எல்லாம் பிரிச்சு எடுக்கிறாங்க, சரிதான பிள்ளைகள்? அந்த வகை பிரிவுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே இதுல கொஞ்சம் நார்மலா அந்த தரவுகள் டேட்டாக்கள் அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் இது வந்துட்டு உங்களுக்கு நல்லா கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, பாப்போம். இலங்கையில பார்த்தோம்னு சொன்ன பிள்ளைகள் இலங்கையில வந்து இந்த புத்தள, பதிராஜவல, மினிகாக்கள் இந்த பிரதேசத்துல காணப்பட்ட சான்றுகளுக்கு ஏற்ப வந்துட்டு கிட்டத்தட்ட 1,25,000 வருஷத்துக்கு முன்னுக்கே என்ன செய்யறாங்க, இந்த மக்கள் வந்துட்டு காணப்படுறாங்க. அப்ப அதுல பலாங்குடை மனிதன் சொல்லுவாங்க, சரிதானே? அப்ப இப்படியான நிறைய விஷயங்கள் நம்ம அதுல சொல்லலாம். இப்ப பலாங்குடை மனிதன்லாம் வந்துட்டு இப்ப ஆரம்ப காலத்துல காணப்பட்ட இலங்கையில காணப்பட்ட நம்மட மூதாதையர்கள் நம்ம சொல்லலாம். அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்ன இந்த பாகியங்கலை, பட்டத்தொம்பலனை, கித்துல்கலை, பெலிலனை இப்படியான இடங்கள்ல வந்துட்டு இந்த மாதிரி குடியிருப்புகள், எச்சங்கள், படிவுகளை வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இன்னும் அண்மையிலையும் வந்துட்டு அனுராதபுரத்துல எல்லாம் வந்துட்டு நிறைய படிவுகள் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப அதுல பார்த்தோம்னு சொன்னா இப்ப நம்மளுக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு சொன்னா தோட்ட குடியிருப்புகளில் காணப்படக்கூடிய விசேட இயல்பு. அப்போ உங்களுக்கு குடியிருப்புகள் வகை முதல்ல தெரிஞ்சாதான் இதுல தோட்ட குடியிருப்புகள் விஷயம் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். அப்ப இலங்கையில காணப்படுற குடியிருப்புகளை எத்தனை அடிப்படையிலன்னு சொன்னா கிட்டத்தட்ட 3 வகையான அடிப்படையில வந்துட்டு பிரிச்சு எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. அதாவது கிராம குடியிருப்பு, நகர குடியிருப்பு, கிராம நகர குடியிருப்புன்னு சொல்றாங்க. இப்ப அந்த 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 குடியிருப்புகள்ல முதலாவது பிரிவை நாங்க சொல்லுவோம் வந்துட்டு இந்த கிராம குடியிருப்பு. அந்த கிராம குடியிருப்புகள் வரக்கூடிய ஒரு பிரிவு தான் இந்த தோட்ட குடியிருப்புகள்னு சொல்லுவோம். விளங்குதா பிள்ளைகள்? இந்த விஷயம்லாம் தெரியுமா? பிள்ளைகள் சொன்ன விஷயம் விளங்குதா? சார் விளங்குது. விளங்குது. ஓகே, அப்ப நீங்க இதெல்லாம் நீங்க பெருசா ஒண்ணும் யோசிக்க வேண்டிய தேவையில்லை பிள்ளைகள். முதலாவது குடியிருப்புகள்ல இலங்கையர குடியிருப்புகள்னு சொன்னா இலங்கையர குடியிருப்ப அவங்க வந்துட்டு 3 வகையா பிரிக்கிறாங்க. பெருசா ஒண்ணும் இல்லை, நீங்க பெருசா யோசிக்க தேவையில்லை. முதலாவது சின்ன கிராமம், சரிதானே? கிராம குடியிருப்பு. அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் பெருசில் இருக்கிறது வந்துட்டு கிராம நகர குடியிருப்பு. அதுக்கு பிறகு கொஞ்சம் அப்டேட் அபிவிருத்தி அடைஞ்ச மாதிரி இருக்கிறது வந்துட்டு நகர குடியிருப்பு. இப்படி 3 வகையா தான் நாங்க பிரிக்கிறாங்க. அந்த பிரிக்கிறதுல முதலாவது விஷயத்த நாங்க பார்த்தோம்னு சொன்னா கிராம குடியிருப்புகளை நாங்க எடுக்கலாம் இல்லையா? அந்த கிராம குடியிருப்புகளை பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில காணப்படக்கூடிய குடியிருப்புகள்ல மிகவும் பிரதானமாக காணப்படக்கூடிய குடியிருப்புகள், அதே நேரத்துல நிறைய வகைகள்ல காணப்படக்கூடிய குடியிருப்புகள் எல்லாமே வந்துட்டு நாங்க இந்த கிராம குடியிருப்புகள்ல சொல்லுவோம். அந்த கிராம குடியிருப்புகள்ல நாங்க பிரதானமா சொல்ல போகல இந்த மகாவலி குடியிருப்புகள் சொல்லலாம், அதே போல விவசாய கிராமங்கள் சொல்லலாம், அதே போல மீன்பிடி கிராமங்கள் சொல்லலாம், மலைநாட்டு சம்பிரதாய பூர்வ கிராமங்கள் சொல்லலாம், அதே நேரத்துல ஈரவலய கிராமங்கள் இருக்குது, உலர்வலய கிராமங்கள் இருக்குது, அதே போல வந்துட்டு இந்த கைப்பிணை சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லி அந்த சம்பிரதாய பூர்வமான கைத்தொழில் அடிப்படையாக கொண்ட கிராமங்கள் இருக்குது. அதே போல இந்த தோட்ட குடியிருப்புகள் இருக்குது, இளைஞர் கிராமங்கள் இருக்குது, அதே நேரத்துல இந்த அனர்த்தங்கள்னால உருவாக்கப்பட்ட கிராமங்கள் இருக்குது, அதே போல அமைக்கப்பட்ட குடியிருப்புகள் இருக்குது. இப்படியான குடியிருப்புகள் வகைகள் இருக்குது பிள்ளைகள். அப்ப அதுல வந்துட்டு நம்மளுக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு சொன்னா இலங்கையினுடைய தோட்ட குடியிருப்புகள் காணப்படக்கூடிய பண்பு. அப்போ ஒவ்வொரு குடியிருப்புக்கும் ஒவ்வொரு வகையான பண்புகள் இருக்கும் பிள்ளைகள். இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா இப்ப உலர்வலய கிராமத்தை எடுப்போமே. இப்ப உலர்வலய குலக்கிராமம்னு சொன்னா வந்துட்டு இப்ப அங்க வந்துட்டு குளங்கள், நெல் வயல்கள், அதே போல வந்துட்டு இது சம்பந்தப்பட்ட சேனைகள், இது எல்லாமே காணப்பட்டு வந்துட்டு ஒரு உலர்வலயத்தை அதாவது குலத்தை மையப்படுத்தி அமைக்கப்பட்ட கிராமங்களா நாங்க உலர்வலய குலக்கிராமங்கள் நாங்க சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு இந்த மரபு ரீதியான கைத்தொழில் அடிப்படையை கொண்ட கிராமங்களை பார்த்தோம்னு சொல்லலாம் பிள்ளைகள். இந்த சட்டி பானை செய்யறது, அதே போல வந்துட்டு பாய் பின்றது, அதே போல வந்துட்டு இந்த பண்கள் பின்றது, அதே நேரத்துல இந்த பிரம்பு பொருட்கள் செய்யறது, இப்படியான கைத்தொழிலை வந்துட்டு ஒரு சம்பிரதாயபூர்வமாக கடைபிடிப்பாங்க. அப்படி செய்யக்கூடிய கைத்தொழில வந்துட்டு நாங்க மரபு ரீதியான கைத்தொழில் நாங்க சொல்லுவோம். அடுத்தது வந்துட்டு ஈரவலய கிராமங்கள். இப்ப ஈரவலய கிராமங்கள்னு சொன்னா வந்துட்டு இப்ப நதியில அதே போல நீரோட்டங்கள் அடிப்படையாக கொண்டு கொண்டு காணப்படக்கூடிய அந்த பிரதேசங்களை வாழக்கூடிய அந்த கிராமங்களை நாங்க ஈரவலய கிராமங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்துல மீன்பிடி கிராமங்கள்னு சொல்லக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இலங்கையில வந்துட்டு வளைச்சி, அதாவது இலங்கையில இருக்கக்கூடிய கரையோர பிரதேசங்கள்ல காணப்படக்கூடிய எல்லா கிராமங்களும் மீன்பிடி கைத்தொழில மையமா கொண்ட கிராமங்களை தான் நாங்க சொல்லுவோம். சரிதானே? இதுல பார்த்தோம்னு சொன்னா மீன்பிடி கிராமம்னு சொல்லக்குள்ள இந்த மீன்பிடி கிராமங்கள் எல்லாமே வந்துட்டு இப்போ நகர அமைப்பை விட நகர அமைப்பு செயற்பாடுகளை விட வந்துட்டு கிராமத்துல செயற்பாடுகள் வந்துட்டு அதிகமாக இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னு சொல்லக்குள்ள வந்துட்டு மகாவலி குடியிருப்பு நாங்க சொல்லலாம். இப்போ மகாவலி குடியிருப்புன்னு சொல்லக்குள்ள வந்துட்டு இப்போ அதாவது இப்போ தெரியும் வந்துட்டு இலங்கையில வந்துட்டு அறிமுகப்படுத்தின ஒரு திட்டம் தான் இந்த மகாவலி அபிவிருத்தி திட்டம். அதாவது மகாவலி நதியை மையப்படுத்தி வந்து அதுல வந்துட்டு அபிவிருத்திகள் செய்யறது, அதுல வந்துட்டு மின்சார உற்பத்திகள் செய்யறது, அதுல வந்துட்டு குடியிருப்புகள் அமைத்துறது, அதுல வந்துட்டு சேவை நிலையங்களை கொண்டு வந்து வைக்கிறது.
அப்ப எப்படியான விஷயங்களை வந்துட்டு திட்டமிடப்பட்டு ஒரு கொத்து கொத்தாக என்ன செய்வாங்கன்னு சொன்னா வந்துட்டு அங்க குடியிருப்புகள் அமைப்பாங்க. இப்படி ஒரு கொத்தணி குடியிருப்புகளா இருக்கக்கூடிய அதே நேரத்துல வந்துட்டு நவீன கிராமங்களை கொண்டு அதே போல கிராமிய நிலையங்களை கொண்டு அதே போல பிரதேச நிலையங்களை கொண்டு வந்துட்டு உருவாக்கக்கூடிய ஒரு ஒரு சிறிய ஒரு நகரம் மாதிரி இருக்கும்போதே அந்த சிறிய நகரம் மாதிரி காணப்படக்கூடிய ஒரு குடியிருப்பு அமைப்பை நாங்க சொல்லுவோம் வந்துட்டு இந்த மகாவலி குடியிருப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது வந்து தோட்ட குடியிருப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இப்ப தோட்ட குடியிருப்புகளை வந்துட்டு இப்ப அதாவது ஒரு பிரதானமா இது எங்க காணப்படும்னு சொன்னா ஒரு மலைப்பாங்கான பிரதேசத்துல தோட்டப்பயிற்சிகளை அடிப்படையாக கொண்ட ஒரு குடியிருப்பை தான் நாங்க சொல்லுவோம் இந்த தோட்ட குடியிருப்புன்னு சொல்லி. இப்ப இதுல உதாரணத்துக்கு சொல்லப்போனா வந்துட்டு கண்டில சொல்லலாம், அதே போல பதுல்ல, மாத்தலை, ரத்னபுரி, களுத்துறை, காலி, நுவரெலியா, கேகால இப்படியான பிரதேசங்கள்ல வந்துட்டு இது எல்லாமே அமைஞ்சு காணப்படுறதை பார்க்கலாம் இந்த தோட்ட குடியிருப்புகள். இந்த தோட்ட குடியிருப்புகளை பார்த்தோம்னு சொன்னா இந்த லயன் வீடுகள்னு சொல்லுமே ஒரு வரிசை அடிப்படையில காணப்படக்கூடிய வீடுகள். அதே நேரத்துல வந்து இந்த கைத்தொழில்கள் அதே போல இந்த அதாவது அஹ், ஒரு ஒரு முக்கியமான தகவலை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தோட்டங்கள் அதாவது இந்த ரப்பர் தோட்டங்கள் அதே நேரத்துல தேயிலை தோட்டங்கள் இப்படியான தோட்டங்களை செய்யற மாதிரி இருக்கிற இருக்கிறது. அதே போல இந்த கோயில் பாடசாலை அதே போல ஹாஸ்பிட்டல் சந்தை இது எல்லாமே வந்துட்டு என்ன செய்யப்படும் சொன்னா ஒரு திட்டமிட்ட அடிப்படையில இது இங்கனதான் இருக்கணும் இதை இது இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டமிட்ட அடிப்படையில ஒரு வகுக்கக்கூடிய ஒரு கிராமத்தை தான் நாங்க சொல்லுவோம் வந்துட்டு நாங்க வந்து தோட்ட குடியிருப்புகள்னு சொல்லி சொல்லுவோம். சரி, இப்ப வருவோம் விஷயத்துக்கு. இலங்கையின் தோட்ட குடியிருப்பில் காணப்படக்கூடிய விசேட பண்பாக கருதக்கூடியது என்னது? முதலாவது விடைய பாருங்க, உலர்வலய பிரதேசங்கள் பரம்பி காணப்படுது. அப்ப உலர்வலய பிரதேசங்கள் பரம்பி காணப்படுதுன்னு சொன்னா அப்ப உங்களுக்கு டைரக்டாவே விளங்குது வந்து உலர்வலய குலக்கிராமங்கள் அப்படின்னு சொல்லி. அடுத்தது பாருங்க, சிதறிய குடியிருப்பு பாங்கை காண முடியும். சிதறிய குடியிருப்புன்னு சொன்னா நல்லாவே விளங்கும் நம்மளுக்கு. இப்ப சிதறிய குடியிருப்பு அமைப்புன்னு சொன்னா வந்துட்டு மீன்பிடி அமைப்பு மீன்பிடி தொழிலை வந்து கைத்தொழிலை வந்து மையப்படுத்தி இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாமே வந்துட்டு சிதறிய நிலையில தான் காணப்படும். அடுத்தது வந்து பாரம்பரிய கைத்தொழில் அடிப்படையாக கொண்டு காணப்படக்கூடிய தொழில் வந்துட்டு மரபு ரீதியாக வந்துட்டு பாரம்பரியமா அவங்கள பரம்பரை பரம்பரை செய்யக்கூடிய கைத்தொழிலை நாங்க சொல்லுவோம் வந்துட்டு இந்த பாரம்பரிய கைத்தொழில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அப்ப இது ஓகே. அப்ப இதுவும் வராது. பாருங்க, அடுத்தது கிராமிய பண்புகளை காட்டிலும் நகர பண்புகளை அதிகமாக கொண்டிருக்கிறது. அப்ப கிராமத்தில் இருந்துட்டு ஒரு நகர பண்பு அதாவது கிராம நகர பண்புகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த கிராமங்கள் வந்துட்டு நாங்க சொல்லுவோம் ஏற்கனவே பார்த்த மாதிரி மகாபலி அபிவிருத்தி திட்டத்துல உருவாகக்கூடிய கிராமங்கள். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா இந்த திட்டமிடப்பட்ட நேர்கோட்டு குடியிருப்புகள். ரைட், திட்டமிடப்பட்ட நேர்கோட்டு குடியிருப்புகள், லயன் வீட்டு திட்டங்கள், சந்தைகள், ஹாஸ்பிட்டல் வசதிகள் எல்லாமே ஒரு திட்டமிடப்பட்ட அமைப்புல இருக்குமாக இருந்தால் அதை நாங்க என்ன குடியிருப்புகள் சொல்லுவோம் பிள்ளைகள்? தோட்ட குடியிருப்பு. தோட்ட குடியிருப்புகள். ரைட், வெரி குட். அப்ப இதுக்கு விட வந்துட்டு வரப்போகுது திட்டமிடப்பட்ட நேர்கோட்டு குடியிருப்புகளை கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகளை கொண்டிருக்கிறது என்னங்க இந்த தோட்ட குடியிருப்புகள்னு சொல்லி சொல்லுவோம் பிள்ளைகள். இப்ப அதே மாதிரி இப்போ இதெல்லாம் வந்துட்டு நாங்க இலங்கையில காணப்படக்கூடிய கிராமங்கள் என்று சொல்லுவோம். அடுத்தது வந்து இப்ப நகரம் எடுத்தோம்னு சொன்னா இப்ப இலங்கையில பார்த்தோம்னு சொன்னா அதிகமாக காணப்படக்கூடிய விஷயங்களை விட கிராமங்கள் இருந்தாலும் அதுக்கு அடுத்த விஷயமா இருக்கிறது வந்து நகர குடியிருப்பு நாங்க சொல்லுவோம். இப்ப நகர குடியிருப்பு சொல்லக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா இப்ப பாரிய நகரங்கள்னு சொல்லுவோம். இப்ப பாரிய நகரங்கள்னு சொல்லக்குள்ள இப்ப அதுல சனத்தொகை எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட வந்துட்டு 1,00,000 மக்களை விட அங்க அதிகமா இருப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா வந்துட்டு இப்ப கொழும்பை சொல்லலாம். கொழும்பு மாநகர சபையில் இருக்கக்கூடிய அந்த சனத்தொகையை வச்சு நாங்க சொல்லலாம். அடுத்தது வந்து 2வது மத்திம நகரங்கள்னு சொல்லலாம். மத்திம நகரத்துல பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 20,000 இருந்து 1,00,000 வரைக்குமான மக்கள் அந்த தொகை அங்க இருக்கும். அதுல வந்துட்டு இப்போ களுத்துறை மாநகர சபையை நாங்க சொல்லலாம் உதாரணத்துக்கு. அடுத்தது வந்து சிறிய நகரங்கள் கொண்டிருக்கிறது வந்துட்டு 20,000 விட குறைவா இருக்கக்கூடிய மக்கள் இருக்குது. இப்போ அதை வந்து நான் கேகால நகர சபையை நாங்க சொல்லலாம். இது வந்துட்டு நகர குடியிருப்புகள். சரிதான பிள்ளைகள்? இப்போ இதுல பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில நகர செயற்பாட்டுக்கு அமைவாக வந்து பார்த்தோம்னு சொன்னா இப்ப நிர்வாக நகரங்கள்னு சொல்லிட்டு இருக்குது. நிர்வாக நகரங்களுக்குள்ள வரக்கூடிய இந்த ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை சொல்லுவோம். அதே போல வந்துட்டு கல்ச்சரல் நகரங்கள் சொல்லக்குள்ள அதுல கண்டி அனுராதபுரம் இந்த மாதிரி பிரதேசங்களை சொல்லலாம். அதே போல வணக்கத்துக்குரிய நகரங்கள்ல வந்து நாங்க கதிர்காமத்தை நாங்க சொல்லுவோம். அதே போல வந்துட்டு தங்கி இருக்கக்கூடிய நகரங்களை தங்கி வாழக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நகரங்களை வந்துட்டு இப்போ அதாவது இப்ப கொழும்பை சுத்தி இருக்கக்கூடிய பிரதேசங்கள் இப்ப கடுவலை அதே போல பிளியந்தலை போன்ற பிரதேசங்கள் நாங்க சொல்லலாம் பிள்ளைகள். அப்ப இதே வந்துட்டு நாங்க நகர குடியிருப்புகள்னு சொல்லுவோம். இப்ப நகர குடியிருப்புகள்னு சொல்லக்குள்ள இப்ப அதுல பண்புகளை பார்த்தோம்னு சொன்னா இப்ப நகர குடியிருப்புகளை பிரிக்கும் அதிகமான சனத்தொகை கொண்டிருக்கும் பிள்ளைகள் அங்கன்னு. அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா இப்ப வீடுகள் அடிப்படையில பார்க்கறதுக்குள்ள வீடுகள் அடுக்குமாடி தொடர்கள் இருக்கும். அதே நேரத்துல வந்துட்டு நெருக்கம் அதிகமா இருக்கும். சரிதான பிள்ளைகள்? அதே போல பிளட் அமைப்புல வச்சிருப்பாங்க. அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா சனத்தொகை வந்துட்டு வெவ்வேறு வகையான சனத்தொகை இருக்கும். ஒரு கிராமத்தை எடுத்தோம்னு சொன்னா அவங்க எல்லாரோட இயல்பும் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும். ஆனா நகரத்தை பொறுத்த பார்த்தோம்னு சொன்னா இயல்புகள் வித்தியாசமா இருக்கும் பிள்ளைகள்.
அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா இப்ப அவங்களோட கல்வி, சுகாதாரம், அதே போல பொழுதுபோக்கு, உட்கட்டமைப்பு வசதி, இது எல்லாமே வந்துட்டு இப்போ ஒரு நகரத்துல வந்துட்டு அதிகமா இருக்கிறத நான் பார்க்கலாம். எல்லா வகையான சேவைகளும் பிரைவேட்ல இருந்துட்டு கவர்மெண்ட் வரைக்கும் எல்லா வகையான சேவை வசதிகளோட வந்துட்டு எல்லா வகையான தேவைகளும் நிறைவேற்றக்கூடிய மாதிரி இருக்கிற ஒரு பிரதேசத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த நகரங்களை சொல்லலாம். அதே நேரத்துல ஆன்லைன் செயற்பாடுகள்னு சொல்லுவோம். இப்போ ஆன்லைன்ல வந்துட்டு இப்போ பிக்மி போடுறது, ஊபர்ல சாப்பாடு ஆர்டர் பண்றது, அதே போல ஃபயர் பாஸ் சிஸ்டங்கள், இப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு கிராமத்தை விட நகரத்துல நீங்க அதிகமா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது நாங்க சொல்லுவோம் வந்துட்டு நகர குடியிருப்புகள் சொல்லுவோம். அடுத்தது வந்து கிராம நகர குடியிருப்புகள்னு பார்த்தோம்னு சொன்னா இப்ப கிராம நகர குடியிருப்புகள்ல வந்துட்டு அதாவது கிராமத்துல இயல்பும் இருக்குமாங்கன்னு நகரத்தில இயல்புகள் ரெண்டு இயல்புகளும் கொண்டு காணப்படக்கூடிய ஒரு பிரதேசத்தை நாங்க சொல்லுவோம் வந்துட்டு கிராம நகர குடியிருப்புகள்னு சொல்லுவோம். அதாவது கிராமத்தை போலவே வந்து பார்த்தோம்னு சொன்னா நகரத்தில் இருக்கக்கூடிய செயற்பாடுகளும் அங்க இருக்கும். இப்ப உதாரணத்தை பார்த்தோம்னு சொன்னா இப்போ அங்க வந்துட்டு இப்போ முதியோர் தொகை முதியோர் இல்லங்கள் அங்க காணப்படும். அதே நேரத்துல இந்த சுகாதார நிலையங்கள் காணப்படும். அதே போல கல்வி நிலையங்கள் காணப்படும். ஏனைய சேவை நிலையங்கள் எல்லாமே காணப்படும். அதோட சேர்த்துட்டு கிராமத்தில இயல்புகள் இருக்கக்கூடிய விவசாயங்கள், அதே போல வந்துட்டு பெரிய பெரிய வளவுகள் கொண்டிருக்கக்கூடிய அதாவது தோட்டக்காணிகள் இருக்கக்கூடிய மாதிரி இப்படியான விஷயங்களும் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ அதுல நான் உதாரணத்துக்கு சொல்ல போனா வந்து பிலிமெத்தலாவ, பெனிதெனிய, அதே போல ஹோமாகம, அத்திரிகிரிய இப்படியான பிரதேசங்கள், அதே போல வந்துட்டு இப்போ கொக்கலை, லபுத்துவ, கராப்பட்டிய எப்படியான போன்ற பிரதேசங்களை நாங்க உதாரணத்துக்கு சொல்லலாம் பிள்ளைகள். சரி, ஓகே. அப்ப இந்த கேள்வி உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியரா விளங்கி இருக்கும். இது சம்பந்தப்பட்ட மேலதிகமான கேள்விகள் வந்தாலும் உங்களுக்கு செய்ய தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். அப்ப செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்ப இந்த கேள்வியெல்லாம் வந்தா உங்களுக்கு ஈஸியா செய்யலாம். அடுத்தது வந்து குடியிருப்புகளின் விருத்தியை காட்டும் சங்கிலி தொடரில் மிகச் சரியான தொடர் என்னன்னு கேட்கிறாங்க. ரைட், வரும். குடியிருப்பு சங்கிலி தொடரில் இருக்கிற பிள்ளைகள். அப்ப அதாவது பார்த்தோம்னு சொன்னா அதாவது கிராம குடியிருப்புல இருந்துட்டு எப்படி நகர குடியிருப்பு வரைக்குமான ஒரு தொடர் அமைப்பு ஒன்று இருக்கும். அந்த தொடர் அமைப்பு என்ன, அது எப்படியான சங்கிலி தொடர்ல இருக்கிறதுன்னு பாக்குறாங்க. அப்ப அதாவது பார்த்தோம்னு சொன்னா அதாவது ஒவ்வொரு தனி மனிதன் தேவைக்கு ஏற்ற மாதிரியும் பிள்ளைகள் இப்ப ஒருத்தருக்கு வந்துட்டு இப்போ நகரத்தில் இருக்கக்கூடிய மாதிரி அவர் தேவை இருக்கும், ஒருத்தருக்கு வந்துட்டு கிராமத்தில் இருக்கக்கூடிய மாதிரி தேவை இருக்கும், அடுத்தது வந்து அவருக்கு இன்னும் ஒரு வேற வேற தேவைகள் இருக்கும். அப்படி ஒருத்தர் தனிப்பட்ட தேவைகளுக்கு அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா ஒரு சங்கிலி தொடர் அமைப்புல இருக்குது. அந்த அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா முதலாவது எப்பயும் இருக்கும் பிள்ளைகள் அவர் தனி வீடு இருக்கும். முதலாவது தனிநபருக்குரிய தனி வீடு இருக்கும். அதே நேரத்துல வந்துட்டு பண்ணைகள் இருக்கும் அங்கன. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா இது எல்லாமே சேர்ந்து சிறிய ஒரு கிராமமா மாறும். அப்படி சிறிய கிராமங்கள் அங்கங்க சேர்ந்து எல்லாமே வந்துட்டு கிராமமா மாறும். சிறிய கிராமம் எல்லாமே வந்துட்டு அதுக்கப்புறம் அப்டேட் ஆகி என்ன செய்யுது, சிறிய நகரங்களா மாறுது. சிறிய நகரங்களா மாறினது எல்லாமே திருப்பி என்ன செய்யுது, ஒரு நகரமா மாறுது. அந்த நகரம் திருப்பி என்ன செய்யுதுன்னு சொன்னா பெருநகரமா மாறுது. பெருநகரம் ஒரு நகர பகுதியாக மாறுது. நகர பகுதி வந்துட்டு அதுக்கு எல்லாமே சேர்த்து நகர சூழலாக மாறுது. அந்த நகர சூழல் வந்துட்டு நகர பிரதேசமா மாறுது. இதுதான் பிள்ளைகள் அந்த சங்கிலி தொடர். அந்த சங்கிலி தொடர்ல பார்த்தோம்னு சொன்னா இப்ப இதுல 4வது விடைய பாருங்க. நகரம், பெருநகரம், நகரப்பகுதி, நகரச்சூழல் வரைக்கும் ஓடலுக்கு இருக்குது. மற்றது எல்லாமே மாறி மாறி இருக்குது. அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா இப்ப ஆரம்பத்துல தனி வீடு, பண்ணை வீடு இருக்கும். அதே போல சிறிய கிராமம், சிறுநகரம் இருக்கும். அதுக்கு பிறகு வந்துட்டு இந்த நம்ம இதுல விடையில போட்டிருக்கக்கூடிய இந்த இவ்வளவும் வரும். நகரம், பெருநகரம், நகரப்பகுதி, நகரச்சூழல். இதுக்கு அடுத்ததான் ஒண்ணு இருக்கு பிள்ளைகள், நகர பிரதேசம். அப்ப அவ்வளவுதான் பிள்ளைகள் அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப இது சம்பந்தமான விளக்கங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொன்னா நீங்க இதுக்குள்ள வரக்கூடிய கேள்விகள் நீங்க அழகா செய்யலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்ப குடியிருப்பு கோலங்கள்னு சொல்லி இதே மாதிரி குடியிருப்பு கோலங்கள் உங்களுக்கு கேட்கலாம். இப்போ குடியிருப்பு கோலங்கள்னு சொல்லல வந்துட்டு அதுல 2 வகையான கோலங்கள் இருக்கு, உங்களுக்கு தெரியும். கொத்தனை குடியிருப்பு இருக்குது, சிதறல் குடியிருப்புன்னு இருக்குது. அதுல வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா இப்போ சிதறல் குடியிருப்புன்னு சொன்னா இப்ப ஏதாவது ஒரு பௌதீக அதே போல சமூக பொருளாதார தடை காணப்படாம இருக்குமாக இருந்தா அதுல எந்த ஒரு தடையும் இல்லாம ஒரு பரவலடைஞ்சு காணப்படக்கூடிய ஒரு விஷயத்த நாங்க சிதறல் குடியிருப்புன்னு சொல்லுவோம். அதுல நாங்க இப்போ உதாரணத்துக்கு மீனவ கிராமங்களை நான் சொல்லுவோம். அதுல வந்துட்டு ஏதாவது ஒரு பொருளாதார அமைப்பு இருக்கு. மீனவ கிராமத்துல அவங்க கடல் வளம் இருக்குது, சரிதானே? அந்த கடல் வளத்தை வச்சுட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா எந்த ஒரு தடையும் இல்லாம அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி பரவல் அடைஞ்சு பரவலா காணப்படுவாங்க. அது நாங்க சிதறல் குடியிருப்பு நாங்க உதாரணத்துக்கு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஏதாவது ஒரு இயல்புக்கு அடிப்படையில குறித்த ஒரு இடத்தை மையப்படுத்தி குறித்த ஒரு விஷயத்தை மையப்படுத்தி என்ன செய்வாங்கன்னு சொன்னா குடியிருப்புகளை உருவாக்குவாங்க. அந்த குடியிருப்புகளை நாங்க சொல்லுவோம் என்னது, கொத்தனை குடியிருப்புகள்னு சொல்லுவோம். அந்த கொத்தனை குடியிருப்புகளை நாங்க 2 வகையா பிரிக்கலாம். அதுல நாங்க சொல்லுவோம் என்னது, முறையான குடியிருப்புகள், முறையற்ற குடியிருப்புகள்னு சொல்லுவோம்.
அதுல முறையான குடியிருப்புகள்ல வந்துட்டு அதாவது இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை மையப்படுத்தி ஒரு முறையாக அமைஞ்ச குடியிருப்புகளை நாங்க முறையான குடியிருப்புகள்னு சொல்லுவோம். அதுல நாங்க இப்போ வரலாற்று குடியிருப்புகள் சொல்லுவோம். வரலாற்று குடியிருப்புன்னு சொன்னா இப்போ வரலாற்று ரீதியில காணப்படக்கூடிய ஒரு ஒரு மன்னன் கட்டின குலத்து அடிப்படையில உருவாகுற கிராமம்னு சொல்லலாம். அதே நேரத்துல கோயில் அடிப்படையில, அதே போல சந்தி அடிப்படையில, அதே போல வந்துட்டு இப்போ அடுத்தது வந்து நாடா குடியிருப்பு நாங்க எடுத்தோம்னு சொன்னா அடுத்த வரலாற்று குடியிருப்பு ஓகே. அடுத்தது நாடா குடியிருப்பு பார்த்தோம்னு சொன்னா இப்ப நாடா குடியிருப்புனா ஒரு நேர்கோட்டு அடிப்படையில ஒரு ஏரிகளை மையப்படுத்தி ஒரு நதியை மையப்படுத்தி ஒரு வீதியை மையப்படுத்தி இப்படி என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு நாடா அமைப்புல வந்துட்டு நேர்கோட்டு அமைப்புல வந்துட்டு உருவாக்குவாங்க இந்த குடியிருப்புகளை. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா ஒரு திட்டமிடப்பட்ட குடியிருப்புகள். இப்ப திட்டமிட்ட குடியிருப்புன்னு சொன்னா ஒரு அதாவது அரசாங்கத்தினால ஒரு 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 திட்டத்தை ஒரு கைத்தொழில அல்லது வந்து ஒரு 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 பொருளாதார அடிப்படையில வச்சு என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு திட்டமிடப்பட்ட அரசினால உருவாக்கப்பட்ட குடியிருப்புகளை நாங்க திட்டமிட குடியிருப்புகள்னு சொல்லலாம். அதுல நாங்க உதாரணத்துக்கு மகாவலி குடியிருப்புகள், அதே போல கம்மெத்த குடியிருப்புகள், கம்பரில குடியிருப்புகள் இப்படின்னு நாங்க சொல்லிட்டு போகலாம். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா முறையற்ற குடியிருப்புகள்ல அதாவது ஒரு ஒரு இயல்பான அது வந்துட்டு தானாவே உருவான ஒரு 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 முறையற்ற அடிப்படையில வந்துட்டு உருவாகும் அந்த கோத்தனை குடியிருப்புகள். அதுல பார்த்தோம்னு சொன்னா இப்போ இலங்கையில காணப்படக்கூடிய உலர் வலய கிராமங்களை நாங்க உதாரணத்துக்கு சொல்லலாம். அதே போல ஜப்பான்ல இருக்கக்கூடிய பராக் இதெல்லாம் பொதுவான விஷயங்கள். பராக் அதே போல ஜெர்மன்ல இருக்கக்கூடிய டபுள் இப்படியான பிரதேசங்கள் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்புகளை நாங்க இதுக்குள்ள நாங்க சொல்லலாம். சரி ஓகே. அப்ப இந்த கேள்வி உங்களுக்கு நல்லா கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். 29வது கேள்வி எல்லாருக்கும் கிளியரா பிள்ளைகள்? சார். அப்ப இது சம்பந்தமான விளக்கங்கள் இது சம்பந்தமான கேள்விகள் வந்தா உங்களுக்கு செய்ய தெரியணும். சரி ஓகே. இப்ப அடுத்த கேள்விக்கு வரும். 30வது கேள்வி. உலக குடித்தொகையின் 4 பிரதான செறிவு பரம்பலை சரியாக காட்டும் விடை எது? அப்ப இது நாங்க ஏற்கனவே கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். சரிதானே? அப்ப ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வின்னு சொல்லக்கூடாது. அப்ப நம்ம ஈஸியா விளங்கும். அப்ப அதுல பாருங்க இப்ப சனத்தொகை செறிவு குடித்தொகையில செறிவு வந்துட்டு சரியா காட்டுறது வந்துட்டு அப்ப ஆக கூடுனது என்னது? கிழக்கு ஆசியா. அதுக்கு பிறகு வந்துட்டு தென் ஆசியா வரும். அதே போல தென்கிழக்கு ஆசியா, ஐரோப்பா. அப்ப இது வந்துட்டு ஒரு ஈஸியான கேள்வி. அப்ப இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்ப இந்த இது வந்துட்டு நீங்க அழகா செய்யலாம். இது நம்ம ஏற்கனவே விளங்கப்படுத்தினோம் இந்த கேள்வி. அடுத்தது வருவோம். நவீன கிராமங்கள், கிராமிய நிலையங்கள், பிரதேச நிலையங்கள், சிறுநகரங்கள் என்ற அமைப்புல முறையாக இலங்கையில் அமையப்பட்டுள்ள குடியிருப்புகள்ன்ற வகை. ரைட். இதுவும் நாங்க பார்த்ததுல ஏற்கனவே நம்ம விளக்கங்கள் ஒரு பார்த்தோமே ஒரு கேள்விகள் இருக்கக்கூடிய விளக்கங்கள் அந்த விளக்கத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு கேள்வி தான் இது. அப்ப என்ன குடியிருப்பு வரும் இதுல நீங்க சொல்லுங்க பாப்போம். நம்ம விளங்கப்படுத்தின விஷயங்களை வச்சு தோட்ட குடியிருப்பு. விளங்கையில தோட்ட குடியிருப்பு சார். தோட்ட குடியிருப்பு. தோட்ட குடியிருப்பு வருமா? குடியிருப்பு. வராது. நவீன கிராமங்கள், கிராம நிலையங்கள், பிரதேச நிலையங்கள், சிறுநகரங்கள் இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு அமைக்கப்பட்ட அமைப்புல வந்துட்டு ஒரு திட்டமிடப்பட்ட அமைப்புல உருவாக்கக்கூடிய குடியிருப்புகளை நாங்க மகாவலி குடியிருப்புன்னு சொல்லுவோம் பிள்ளைகள். சரியா? இதுக்கு மகாவலி குடியிருப்பு தானே வரும். அதுல குழம்பி கொள்ளப்பட இப்ப தோட்ட குடியிருப்புன்னு சொல்லக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் அதுல வந்துட்டு இப்போ கைத்தொழில்கள் அதே போல வரிசை முறையில் அமைந்த வீடுகள், கோயில்கள், பாடசாலை, மருத்துவமனை, சந்தை இது எல்லாமே ஒரு திட்டமிட்ட அடிப்படையில வந்து இருக்குமாக இருந்தால் நாங்க அதை சொல்லுவோம் என்னது தோட்ட குடியிருப்புகள்னு சொல்லி. மகாவலி குடியிருப்புகளை தானே செய்யுதுன்னு சொன்னா இதே மாதிரி விஷயங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நவீன கிராமங்கள், கிராமிய நிலையங்கள், பிரதேச நிலையங்கள், சிறுநகரங்கள் இந்த அமைப்புகள் எல்லாமே வந்துட்டு முறையா அமைக்கப்பட்டிருக்கிறது வந்துட்டு இப்ப மகாவலி குடியிருப்பு. ஏன்னா அவங்க திட்டமிடப்பட்ட என்ன செஞ்சிருப்பாங்க எல்லாத்தையும் செஞ்சிருப்பாங்க. சரியா? கிளியரா? கிளியரா பிள்ளைகள்? சரி ஓகே. அடுத்தது வருவோம். பரந்தளவு நிலங்களில் பயிர்ச்செய்கை மேற்கொள்ளப்படல், இயந்திர பயன்பாடு, பல்வேறு உற்பத்திகளை தயாரிக்கும் முறைகளை பயன்படுத்துதல் போன்ற பண்புகளை கொண்ட பயிர்ச்செய்கை என்னது? அப்ப இது எதுக்குள்ள வருது பிள்ளை? விவசாயத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு கேள்வி. அப்ப விவசாயம் சம்பந்தமா எல்லாருக்கும் தெரியுமா? இப்ப விவசாய கைத்தொழில வந்துட்டு இப்ப இந்த முறை உங்களுக்கு வந்தா வரலாம். விவசாய கைத்தொழில் சம்பந்தப்பட்டு உங்களுக்கு இந்த முறை உங்களுக்கு போடலாம். அதாவது செகண்ட் பார்ட் கேள்விகளை அவ எப்படியான கேள்வி வந்தா வந்து உங்களுக்கு செய்ய தெரிஞ்சிருக்கணும். அதுல உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள். இப்ப விவசாய கைத்தொழில வந்துட்டு பார்க்கக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு தெரியும் வந்துட்டு பிரதானமா விவசாய தொழில்நுட்பத்துல வந்து 3 வகையான தொழில்நுட்பம் இருக்குது. பசுமை புரட்சி என்று ஒன்று இருக்குது, மரபணு ஒன்று இருக்குது, அதே போல சேதன விவசாயம் சொல்லி ஒன்று இருக்குது. பிள்ளைகள் ஒரு 10 மினிட்ஸ்ல மீட்டிங் கட் ஆயிரும்னு நினைக்கிறேன்.
கட் ஆயினா திருப்பி 9 மினிட்ஸ் வந்துட்டு காட்டும் ஜாயின் ஆகிறதுக்கு. நம்ம அதனால் இப்போ நம்ம லீவ் ஆகிட்டு என்ன செய்ய சொன்னால் ஃப்ரீ ஜாயின் ஆகிக்கொள்ளும். சரியா? 32வது கேள்வியில இருந்துட்டு நம்ம அடுத்தே பார்த்துக்கொள்ளும். அப்போ லீவ் ஆகி திருப்பி ஜாயின் பண்ணுங்க அதே இல்லைங்களே. சரியா பிள்ளைகள்? ஓகே சார். ஓகே ரைட்.